ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்திராஸ் கிச்சனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாழைப்பூ வடை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஒரு வாழைப்பூ எடுத்துக்கோங்க. அதில் லேயர் லேயராக இருக்கும். ஒவ்வொரு லேயர் எடுத்துட்டு அது உள்ளதை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. க்ளீன் பண்ணி நாங்கள் முரத்தில் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு பாத்திரத்தில் 1 கிளாஸ் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 4 கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி ஆட் பண்ணிக்கோங்க. இது 2 மணி நேரம் ஊறட்டும். பிளேட்டில் 2 வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. 1 பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. 2 பல் பூண்டு கட் பண்ணிக்கோங்க. மிக்சி ஜார் எடுத்துட்டு நம்ம 2 மணி நேரம் ஊற வச்ச கடலைப்பருப்பும் அரிசியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி எடுக்கிறதுக்காக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வரன்னு அரைச்சி இதை மறுபடியும் அதே பாத்திரத்தில் மாற்றிடுங்க. அதே மிக்சி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்ச 2 வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. 2 பல் பூண்டு 1 பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சிருந்தோம், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக அரைச்சிட்டு இதையும் கடலைப்பருப்பு மாவில் கலந்து விட்டுருங்க. கடைசியாக நம்ம எடுத்து வச்ச வாழைப்பூவை அதே ஜாரில் வச்சு அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு இதையும் கடலைப்பருப்பு மாவுலேயே ஆட் பண்ணிடுங்க. இதை நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இந்த மாவு நல்லா கலந்தாச்சு. இப்போ கையில் எடுத்து இந்த மாவு தட்டினீங்கன்னா வடை ரெடி ஆகிடும். ஒரு கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு, வடையை போட்டு எடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வடை நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. 2 பக்கமும் திருப்பி போட்டாச்சு. கரெக்டான பதம் இருக்கு. இப்போ எண்ணெயிலேருந்து நம்ம எடுத்துடலாம். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சூடு ஆறுன அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹெல்தியான வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.